ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுசாக ஒரு கருத்து தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வயல் பக்கத்தில் இருக்கிற குளம், அப்புறம் வந்து பக்கத்து வயலில் எல்லாம் நம்ம போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வயலில் வாழை வயல் பக்கத்தில் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா வாழை ஃபுல்லாகவே தண்ணி தான் கிடக்குது. பட்டம் அங்கே வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் பள்ளத்தில் தண்ணி போட்டோம். கொஞ்சம் முன்னாடியே போட்டதுனால குளத்துல தண்ணி பெருக்கிட்டாங்க. இந்த இடம் மறுவாழ்னு குளத்துல வேண்டும்ல, அந்த இடத்த வந்து கொஞ்சம் வசதியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் தண்ணி வந்து நிறையா ஏறினோடனே வாழையில் வந்து நிற்குது. அது இன்னும் மடையில் கீழே திறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தண்ணி வடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நெல் வெல்லாம் பார்க்கலாம். நெல் வெல் பார்த்திங்கன்னா ஏதோ தூங்குற மாதிரி படுத்து கிடக்குது. இது வந்து கீழே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலை அமுக்கி பார்த்தோம்னா கால் ஃபுல்லாகவே உள்ள அமுங்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி கிடக்கிறதுனால அப்படியே ஃபுல்லாக வந்து எப்படின்னா காயக்க முடியாமல் அப்படியே படுத்துட்டு நம்ம வந்து வெயிட்டு தாங்க முடியும், நெல்லோட வெயிட்டு தாங்க முடியாமல் படுத்துட்டு இப்போ கீழே காய ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன். காய்ஞ்சிட்டுனா கூட படுத்துட்டுனா முளைக்காது. ஆனால் இது முளைக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் முளைச்சிருக்குதா நெல் இப்படி முளைச்சிக்கனாலே அப்புறம் அந்த இடத்த எடுக்கும்போதும் பிரச்சனை. நமக்கு வந்து அதில் நெல்லும் ரொம்ப லாபம் கிடைக்காது. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வாழை. பார்த்திங்கன்னா ஒரு 300-350 வாழைட்ட போட்டிருந்தோம். எல்லாமே மிக்சடு வாழை. எப்படின்னா நாட்டு வாழை ஒரு 20 வாழை, அப்புறம் கற்பூரவள்ளி வாழை ஒரு 20, அப்புறம் வந்து கோழிக்கூடு ஒரு 50, அப்புறம் நாட்டு வாழை ஒரு 50. அப்படி எல்லா வாழையும் ரசகசிலி எல்லா வாழையும் சேர்ந்து நம்ம மொத்தமாக தான் போட்டிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா குளத்துலலாம் பாசி விளையாடுற மாதிரி பாசி வளர்ந்து கிடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த வயலில் நம்ம வந்து நெல் அறுக்கைக்கு ரெடி ஆகிட்டு. ஆனால் உள்ளே வர வைக்க வழியில் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து அப்படியே மேற்க பார்த்திங்கன்னா இந்த இடம் வேலி, அதுக்கப்புறம் அங்கே வர முடியாது. பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக பார்த்திங்கன்னா அங்கே ஓடி ஃபுல்லாக அறுத்துட்டு தான் அங்கே வர முடியும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளத்துக்குள்ளாடி தண்ணியிலோடி வர முடியாத வண்டி. அதனால் கொஞ்சம் அறுக்க முடியாமல் கிடக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னெல்லாம் மாற்றணுமோ அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அடுத்த டைம். அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ போடுறேன். அப்படி இல்லை யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டோம், அவங்க கேட்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழுது கன்று. பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கன்று தான் வச்சுருந்தோம். அந்த கன்று வந்து எப்படியோ சரிஞ்சு விழுந்துட்டா இல்லைனா நோய் விழுந்துட்டா என்ன தெரியல. நிறைய வெடிப்பு நோயின்னு தான் நினைக்கிறேன். வெடிப்பு நோய் விழுந்ததுனால அதில் பெரிய வேலையாக அறுத்து விட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா தான் அறுத்துருக்காங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு பக்கம் மட்டும் நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா வாழை தெரியும், உங்களுக்கு பார்க்க தெரியும், கொஞ்சம் வாடி போய் தான் நிற்கும். ஏன்னா தண்ணி அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும், அளவுக்கு மாரி தண்ணி இருக்குது. அப்புறம் நெல்லுக்கும் அதே மாதிரி தான். நெல்லுக்கு வண்டி இருந்துச்சுன்னா இப்போ அறுத்துடலாம். வண்டி இல்லை, நமக்கு வண்டி உள்ளே வரேன்னா கொஞ்சம் அங்கே ஓடி சுற்றி அறுத்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுக்குள்ளே குளத்தில் தண்ணி வற்றிட்டா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா குளத்தில் உள்ள மீன்கள்லாம் ஏகப்பட்டது வந்துருக்குது வாழைக்குள்ளே. இதை நம்ம பிடிக்கலாம் முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பிடிக்கோம்னா அந்த பட்டத்துக்கு போவோம், அந்த பட்டத்தில் பிடிச்சோம்னா அங்கே போவோம், எல்லா இடமும் தாண்டி போயிடும். பார்த்திங்கன்னா இதில் ஆந்திட்டு உங்களுக்கு தண்ணி அலம்புறது தெரியும் பாருங்கள். இதான் நம்ம வடிகால் போட்டிருந்த இடம். இந்த ஓரமாக வடிகால் போட்டிருந்தோம். அந்த ஓக்கில் பார்த்திங்கன்னா குளம், உங்களுக்கு தெரியுதா அந்த குளம், அந்த ஓரமாக அதுதான் குளம். இந்த ஓரமாக வடிகால் போட்டிருந்தோம், தண்ணி வயலுக்குள்ளே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் குளத்துலேயே தண்ணி ரொம்ப ஆகிட்டோன்னு தண்ணி வடிகிற இடம் இல்லை, குளத்துல இருந்தால் மழைக்குள்ளே வந்துருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் கைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கோழிக்கூடு வேலை. பார்த்திங்கன்னா மேலே லைன் போகுது. இந்த லைன் இடத்துலலாம் பார்த்தா இருக்கணும். நண்பர்களே கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோங்க. நம்ம ஊர் பக்கத்தில் நிறையா இப்படி கரண்டில் அடிபடுறாங்க, கரண்டில் அடிபட்டு ஸ்பாட் அவுட்டும் ஆக்குறாங்க. அதனால் நம்ம பார்த்துருக்கணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாழை உரசுது. இந்த இடத்துல மட்டும் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா, இந்த இடம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மட்டும் ரோபஸ்ட்டா வாழை போட்டிருந்தோம்னா, ரோபஸ்ட்டா வாழை வந்து கட்டையாக இருக்கும், கொஞ்சம் பச்சை வாழை பழம்பாங்க, அது வந்து கட்டையாக தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப வளர்த்தி அப்படியே போகாது. அந்த வாழையை போட்டிருக்கணும். இந்த வாழையை போட்டதுக்கப்புறம் என்ன செய்ய, இனிமேல் அந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கணும். அந்த இடத்துல டச் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அருவாய்ச்சி வாழையை இல்லை அருவாய் தொட்டமோ என்னமோ செஞ்சோம்னா நமக்கு கரண்ட் பாஸ் ஆகிரும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து டேரக்ட் கரண்ட், நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஏசி கரண்ட்டு, நார்மல் கரண்ட் கிடையாது. இது வந்து டேரக்ட் கரண்ட், டேரெக்டாக மோட்டருக்கு போகிறதுனால ஹை கரண்ட் தான் வரும். மினிமம் 440 வோல்ட் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அடித்த உடனே ஆள் ஸ்பாட் அவுட் தான். யாரும் இருந்தாங்கன்னா வேணால் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது தண்ணியில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா உப்பு தண்ணியில் மட்டும்தான் கரண்ட் பாஸ் ஆகும். ஆனால் அதோட அதிர்ச்சி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த வாழையில் கரெக்டாக இப்போ மேலே லைன் டச் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 10 வாழைக்கு கரெக்டாக அதோட இது இருக்கும், ரொம்ப காடு பரவாது. அப்படி பரவணுன்னா இந்த தண்ணி வந்து எங்கெல்லாம் டச் ஆகிருக்கோ அங்கே எல்லாமே கரண்ட் பாஸ் ஆக வேண்டி வரும்.
அதனால் அது வந்து கரண்ட் வந்து ஒரு என்ன படைப்புன்னு தெரில. உப்பு தண்ணியில் மட்டும்தான் பரவும். கடலில் எங்கேயும் அத்து விழுந்துட்டுனா எல்லாம் பரவ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாழை மட்டெல்லாம் எப்படி படுத்து கிடக்குன்னு. எல்லாம் வீரியமாக நிற்க வேண்டியது தெம்பு இல்லாமல் நிற்குது. என்ன செய்ய முடியும்? அதுனா எனக்கு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஒன்றும் செய்ய முடியல நம்மளால். தண்ணி இறச்சி வெளியே ஊற்றலான்னு பார்த்தா வெளியே குளத்துக்கு தான் ஊற்றணும். ஆனால் குளத்துலேயே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஒன்றும் செய்ய முடியல. இதெல்லாம் கற்பூரவள்ளி வாழை. பார்த்திங்கன்னா இந்த வாழைலாம் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும். ஆனால் கற்பூரவள்ளி வாழை போட்டோம்னா இது வந்து ஒரு 12 மாதம் ஆயிரும். நமக்கு சுமார் நம்ம மனுஷன் கூட 10 மாதம் தான். ஆனால் இந்த கற்பூரவள்ளி வாழை கொலை வரைக்கும் மட்டும் 12 மாதம் ஆகும். 1 இயர் கரெக்டாக 1 இயர். அப்புறம் அதோட விளைச்சல் அதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் ஆயிரம் முடியும் அழிச்சு. அதுக்கு அதுலேருந்து கண் எடுக்கணும்னா நண்பர்களே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்புறம் பாசியும் பற்றிட்டு இது வந்து கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் தண்ணி இப்போ வற்ற ஆரம்பிக்குது. வத்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நண்பர்களே மீன்லாம் கிடக்குது, காலில் அடிக்குது. அப்புறம் நம்ம வாழையோட வேர்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. இது வந்து இதுவும் கற்பூரவள்ளி வாழை தான். உள்ளே நிறையா செடி வச்சுருந்தோம். மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு எல்லாம் வச்சுருந்தோம். பட்டம் மூங்கிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கைஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ கொஞ்சம் நார்மலாக வந்து நிற்குது. பார்த்திங்கன்னா பட்டம் ஃபுல்லாக முங்கி தான் அதுக்கப்புறம் தான் இப்போ வத்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வற்றிட்டு ஆனால் இப்போ தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்த எண்டுக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா நெல் அந்த இருக்குல்ல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அறுத்தாச்சு. இன்னும் அங்கெல்லாம் அறுத்துட்டு இங்கே வரணும்னா கொஞ்சம் நாளாகும். ஏன்னா அவங்களாம் அறுக்கைக்கு கொஞ்சம் நாளாகும். அவங்களுக்கு இன்னும் காய போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வாழை நல்லாயிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாவது வேர் போட்டுருக்கிற இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அந்த ஓரமாக பார்த்தோம்னா வேர் போட்டுற இடம் இல்லை, மேலே மண்ணே இல்லை, ஃபுல்லாக வாழை முங்கி தான் இருக்குது. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. நண்பர்களே இன்றைக்கான வீட்டில் உள்ளதான். இனிமேல் நான் இந்த வீட்டில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். தண்ணியில் வாழை வளருமா என்ன அதுன்னு எதுவும் உங்களுக்கு வாழை பற்றின டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்ன நெல் எதை பற்றி டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கான வீடியோ நான் போடுறேன். அப்புறம் கரெக்டாக போகும்போது ஒரு பெல் ஐக்கான் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிப்பேங்க. தேங்க்யூ.